அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு பாரம்பரியம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி நைவேத்தியத்துக்காக 2 ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஒன்று பச்சரிசி வச்சு செஞ்ச அப்பங்க, இன்னொன்று தட்டை ரெசிபி. 2 ரெசிபியும் ரொம்பவே சூப்பராக வந்திருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அப்பம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, வெல்லம், தேங்காய் சின்ன சின்ன பல்ல நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கலாங்க. வாழைப்பழம், நான் 2 வாழைப்பழம் சின்னதாக எடுத்துருக்குறேங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. நான் பச்சரிசி 1 கப் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் அது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். 3/4 கப் வெல்லம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. 2 நல்ல பழுத்த வாழைப்பழம் இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேங்க. சின்ன வாழைப்பழம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் இதை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம ஊற வச்சிடலாம். நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல சாஃப்டான அப்பம் கிடைக்குங்க. இப்போ நல்லா இது ஊறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அப்பம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா சின்ன சின்னதாக நீங்கள் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கோரி விற்றுட்டிங்கன்னா நம்மளுக்கு அப்பம் பஞ்சு மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு இது ஒரு நல்ல அருமையான நெய்வேத்தியங்க. கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் வந்ததும் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம அவங்க வரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம் பேட்டர் எல்லாம் அப்படின்னா நம்ம அவங்க வந்ததுக்கப்புறம் குயிக்காக நம்ம சுட சுட இந்த மாதிரி அப்பம் செஞ்சு கொடுக்கலாங்க. கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுத்த ரெசிபி பார்க்கலாம். தட்டை ரெசிபிங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி தட்டை ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது. இதுவுமே ரொம்ப நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த தட்டை கண்டிப்பாக வச்சு சாமி கும்பிடுவாங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு பச்சரிசி மாவு, கோதுமை மாவு, பொரிகடலை மாவு, ஜீரகம், 3 பல் பூண்டு, வத்தல் தூள், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வனஸ்பதி, உப்பு தேவையான அளவுங்க. இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப்பு நான் பொரிகடலை மாவு எடுத்துருக்குறேங்க. 1/2 கப்பு வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன், அதாவது கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு எதுக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பைண்டிங்காக நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பிச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் வத்தல் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர். இந்த சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். வனஸ்பதி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா டைட்டாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா டைட்டாக மாவு பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தட்டு நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இப்போ நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பசஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூரிக்கட்டையில் நீங்கள் சப்பாத்தி போடுற மாதிரி நல்லா நீங்கள் திரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பாத்திரத்தில் உள்ள மூடி இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் சின்ன சின்னதாக ஷேப் போட்டுக்கோங்க. குழந்தைங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக மினி தட்டை நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க கையில் வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. அவங்க விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க.
இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துருங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஃபோர்க் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் வச்சு சின்ன சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. இந்த அளவு நம்மளுக்கு வந்து திரட்டணுங்க. ஃபோர்க் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது உள்ளே எல்லாமே ஈவனாக குக் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் போடுறோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த தட்டையை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தட்டை ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவும் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம நைவேத்தியமாக தாராளமாக செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் இதை நம்ம வந்து குயிக்காக நம்ம வந்து செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸுங்க. குழந்தைங்க நல்ல காரமாக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி காரத்தட்டை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 2 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எங்கள் சேனலில் அவல் லட்டு போட்டிருக்கோம் கிருஷ்ண ஜெயந்திக்காக. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐகார்ட்ஸ்லேயும் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேக் டு பாரம்பரியம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.